வணக்கம். சுவையான இறால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஒரு பெரிய எலுமிச்சை பழளவு புளியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, கொஞ்சம் சீரகம், அப்புறம் கொஞ்சம் வெந்தயம். கொஞ்சம் சீரகம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் செவந்த உடனே பூண்டு, நல்லா கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் நல்லா செவந்துடுச்சு. இப்போ நம்ம பூண்டு சேர்த்துடலாம், கட் பண்ணி வச்ச பூண்டு. இது கூடவே சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வதக்கிடலாம். நம்ம இன்றைக்கி எறா குழம்புல கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு 3 காய் சேர்த்து நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இந்த குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு சின்ன வெங்காயம். இப்போ 1லேருந்து 1.25 ஸ்பூனுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதில் நான் சோம்பு போட்டு அரைச்சிருக்கேன். இது சோம்பு போட்டு அரைச்சிங்கன்னா குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டிட்டு நம்ம நல்லா பழுத்த தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை நல்லா சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா கூழாக வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி அது நல்லா ஸ்மாஷ் ஆகணும், அந்தளவுக்கு வதக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கினோடனே நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இந்த 3 காயும் சேர்த்து நம்ம இன்றைக்கி இறால் குழம்பு வைக்க போகிறோம். இப்போ இதில் இறால் சேர்க்காமல் வெறும்னே இந்த காய்கள் மட்டும் போட்டு காரக்குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வாசனையாக இருக்கும். இப்போ இந்த காயெல்லாம் போட்டு இதில் ஏதாவது ஒரு காய் இல்லைன்னா கூட பரவாயில்ல, என்ன காய் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. சப்போஸ் இந்த காயெல்லாம் எதுவும் இல்லைன்னா இறால் கூட சேப்பங்கிழங்கு போட்டு வச்சிங்கன்னா காரக்குழம்பு, இறால் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இறாலில் சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த காயோடு நல்லா கலந்துடணும். இப்போ இறால் வதங்கினதுக்கப்புறமா 6லேருந்து 7 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நான் புளிக்கு ஏற்ற மாதிரி இப்போ காரம் போடணும். புளி எந்தளவு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு காரமும் உப்பும் சேர்ந்தால் தான் ரொம்ப புளிப்பு இல்லாமல் இருக்கும். நீங்கள் காரம் கம்மியாக போட்டிங்கன்னா புளிப்பு ஜாஸ்தி ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவங்கவுங்க சுவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா இந்த மிளகாய் தூள் எல்லா காயிலையும் படுற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் எண்ணெயில் பிரட்டின உடனே நம்ம புளி கரைச்சி வச்சுருக்க அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பிரட்டி விட்டாச்சு. இப்போ நம்ம புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். இது மேலே இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம சேர்த்து கொதிக்க வைக்கலாம்.
இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு கொதி வரணும். நல்லா ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேம் பண்ணி இப்போ குழம்பு நல்லா கொச்சிட்ருக்கு. இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இந்த நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா நமக்கு குழம்பு ரெடி. இப்போ இறால் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி நம்ம வந்து இதை வந்து நல்லா சூடாக பரிமாறிடலாம். ரொம்ப வாசனையாக ரொம்ப அருமையாக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுவையான இறால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.